ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சுதேசி ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த சுதேசி ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லும்போது மெயினாக ஒரு கம்பெனி மேலே வருது. அப்படி பார்த்தீங்கன்னா ஜோகோ. அந்த கம்பெனி எதுக்கு மேலே வரணும்? அண்ட் அந்த கம்பெனியோட ப்ராடக்ட்டை வந்து ஏன் இன்னுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியலை? அண்ட் சுதேசி ப்ராடக்ட்டை கம்பேர் டு ஃபாரின் ப்ராடக்டாக இருக்கட்டும், அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஏன் இந்த சுதேசி ப்ராடக்ட்டை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியல, எல்லாராலையும் வாங்க முடியலை, அண்ட் எதனால வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கு அண்ட் எப்படி இதை ஓவர் கம் பண்றது கம்ப்ளீட்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சுதேசி ப்ராடக்ட்னா என்னது? சுதேசி ப்ராடக்ட் அப்படின்னா நம்ம நாட்டிலே மேனுஃபேக்சர் ஆகி நம்ம நாட்டிலே உற்பத்தி ஆகிற நல்லா நம்ம நாட்டிலே வியாபாரத்துக்கு போற ப்ராடக்ட் தான் சுதேசி ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த சுதேசி ப்ராடக்ட்லாம் யாரெல்லாம் பண்றாங்க மெயினா அப்படின்னா நிறைய பீப்புள் வந்து இப்போ ரீசெண்டா வந்து சோகோ அப்படின்ற கம்பெனி வந்து மைக்ரோசாஃப்ட்டுக்கு ஈக்குவல் ஆகும், கூகுளுக்கு ஈக்குவல் ஆகும், வாட்ஸ்அப் ஈக்குவல் ஆகும், ஃபேஸ்புக் ஈக்குவல் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து ரீசெண்டா ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, நிறைய சுதேசி ப்ராடக்ட்ஸ் சொல்லலாம். டாபர் ஆகட்டும், நிறைய பீப்புள் இந்தியால இருந்து பிசினஸ் பண்ணி இந்தியா பீப்புளுக்காக வச்சிருக்க பிசினஸ் ஆகட்டும், அந்த விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறது எல்லாமே சுதேசி ப்ராடக்ட்ஸ் கிட்ட வரும். பட் ரீசெண்டா ஏன் இந்த பர்டிகுலர் இந்த டைம் சுதேசி ப்ராடக்ட்டை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்னா என்னது? நம்ம செலவு பண்ற அந்நிய செலாவணி, அதாவது அமெரிக்க டாலர் வந்து அதிகமா இருக்கு. அதனால தான் அமெரிக்காவோட மதிப்பு வந்து அதிகமா இருக்கு கம்பேர்ட் டு இந்தியா. பட் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா டேரிஃப், அந்த மாதிரி விஷயத்துல ப்ராப்ளம் இருக்கு. அந்த ப்ராப்ளம் வந்து நம்ம எப்படி சரியா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து அமெரிக்கா ப்ராடக்டை யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி அமெரிக்கா ப்ராடக்டை யூஸ் பண்ணாம இருந்தாங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் ஆகுமா கேட்டீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயமா சால்வ் ஆகும். நம்ம நார்மலா அமெரிக்கா ப்ராடக்ட்ஸ் என்னென்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா கோல்கேட்ல இருந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா ப்ராடக்ட் யூஸ் பண்றோம். எல்லாம் நிறைய விஷயங்கள் அமெரிக்கன் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்றோம். அப்படி இந்தியால இருந்து அமெரிக்கா காசு அனுப்பணும், அந்த காசு அனுப்புறது டாலர்ஸ் தான் அனுப்பணும். அப்படி இந்தியால இருக்க டாலர்ஸ் எல்லாம் மதிப்பு எல்லாமே கம்மியாயிட்டே இருக்கு. அப்படி அமெரிக்கா வரும்போது பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயங்கள் வந்து பாதிக்கப்படுறதுனால இந்தியா வந்து அமெரிக்கா வந்து ₹1 கொடுத்தா நம்ம ₹87 கொடுக்க வேண்டியதா இருக்கு. ₹88 கொடுக்க வேண்டியதா இருக்கு. டாலரோட மதிப்பு வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கு. பட் இந்தியாவோட மதிப்புக்கு அதிகமா டிக்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த ரீசன்னால தான். பட் இந்தியா ப்ராடக்ட்டை வந்து இந்தியன்ஸ் எல்லாருமே வந்து கரெக்டா வந்து இந்தியன் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட்டா சால்வ் ஆகும். எப்படின்னா இந்தியாவில் மேனுஃபேக்சர்னா இந்தியாவோட விஷயம் பண்றதுனால டாலரோட விஷயங்கள் தேவையில்லை. அப்படின்னா டாலர் அதிகமாக சேவ் பண்ண வேணாம் அப்படின்ற விஷயத்தால சரி ஓகே இந்த மாதிரி பர்டிகுலரா டேரிஃப் விஷயம்னால வந்து பர்டிகுலரா இந்த சுச்சுவேஷன் வந்து அது பாதிப்பா பாத்தீங்கன்னா அமெரிக்கால வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படின்னா செமி கண்டக்டர் ஆகட்டும், ஒரு மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா டெக்னாலஜி ரிலேட்டடா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் மைக்ரோசாஃப்ட் அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் அதிகமான ஒரு விஷயங்களா இருக்கு. அதனால பீப்புள் கன்சியூம் பண்றாங்க, ரெவன்யூ வந்து அவங்க இது போற மாதிரி இருக்கு டாலர்ஸ்க்கு. இதே பர்டிகுலர் எதை பண்ணாங்க கவர்மெண்ட் அப்படின்னா லைக் ஆல்டர்னேட்டிவ் விஷயங்கள் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தாங்க. ஜோகோ வந்து டாப் ஆஃப் த டேபிள்ல இருக்கு. கம்பேர்ட் டு மற்ற கம்பெனியை பார்க்கறதுல ஜோகோ வந்து அதிகமான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு கவர்மெண்ட்டுக்கும் ஜோகோக்கும். அதே மாதிரி ஜோகோ வந்து அதிகமான ஒரு பேஸ் வச்சிருக்கு. அதே மாதிரி வந்து அஃபோர்டபுளாகவும் இருக்கு, நியூவாகவும் இருக்கு, இன்னும் ஸ்ட்ரெஸ் ப்ராடக்டாக இருக்கு. சரி ரீசெண்டாக ஜோகோ வந்து ஒரு ப்ராடக்ட்ல லான்ச் பண்ணாங்க, அரட்டைன்னு சொல்லலாம். அந்த ப்ராடக்ட் என்ன ப்ராப்ளம் இருக்கு, இதனால பீப்புள் யூஸ் பண்ண மாட்டேனாங்க? ஒரு எட்டனதர் ப்ராடக்ட் மாதிரி தான் இருக்கே தவிர்த்து இன்னுமே மார்க்கெட்டுக்கு கொண்டு வர இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாது. பட் எட்டனதர் ப்ராடக்ட் அதாவது இன்னும் அது ஒரு நார்மல் ப்ராடக்ட் மாதிரி தான், வாட்ஸ்அப்புக்கு ஆல்டர்னேட்டிவ் தான். பட் வாட்ஸ்அப்பில் அடிக்கிற அளவுக்கு அந்த ஆல்டர்னேட்டிவ் இல்லை அப்படின்ற ரீசன்னால தான் ப்ராப்ளம். இந்த விஷயங்கள் மட்டும் சுதிஷி ப்ராடக்ட்ஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பண்ணலாம். சரி நார்மலா சுதிஷி ப்ராடக்ட் ஏன் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியல குளோபல் மார்க்கெட் அப்படின்னு பார்க்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த குளோபல் மார்க்கெட் தான் பார்க்கணும். குளோபல் மார்க்கெட் வந்து அந்த கண்ட்ரியோட மார்க்கெட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த கண்ட்ரி சப்போர்ட் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், அந்த காம்படேட்டர்ஸ் சப்போர்ட் பண்ற விஷயங்களாகட்டும் எல்லாமே சேர்த்திருக்கும். லைக் இந்தியாவில் அப்படி இல்லைங்க. ஒரு நார்மலா ஒரு கடை ஆரம்பிக்கிறதாகட்டும், ஒரு விஷயம் பண்றதாகட்டும், காம்படேட்டர் வந்து ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. லைக் இந்த குளோபல் மார்க்கெட்ல ஒரு ஃபாரின் கண்ட்ரி ஆகட்டும், யூஎஸ் ஆகட்டும், அமெரிக்கா ஆகட்டும், எல்லாருமே வந்து யூகே எல்லாமே கண்ட்ரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காம்படேட்டர் வந்து அதிகமா இருக்க மாட்டாங்க. இல்லை அப்படின்னா அந்த காம்படேட்டர் வந்து ஒரு கார்டல் மாதிரி பண்ணுவாங்க. ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்ணி அந்த குரூப்பை வந்து பெட்டரா கொண்டு வரணும் ஆர் மேல கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி மென்டாலிட்டியில வச்சிருப்பாங்க. அவங்களுக்குள்ளேயே வந்து சண்டை போட்டுருக்க மாட்டாங்க. பட் இந்தியாவில் அப்படி இல்லை, அவங்களுக்குள்ளேயே வந்து சண்டை போடுறதுனால வந்து இந்தியன்ஸ் வந்து ரொம்ப பெரிய பாதிப்பு ஏற்படுது. அப்படி பாதிப்பு ஏற்படுறதுனால இந்தியன் விதேசி ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் ஒரு பாயிண்ட்டுக்கு கூட மேலே வர முடியவில்லை. பட் அது வேலை வர முடியல, அதனால வந்து வெளிநாட்டு ப்ராடக்ட் உள்ள வருது. வெளிநாட்டு ப்ராடக்ட் உள்ள வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் வந்து அடி வாங்குது. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் வாங்க இந்தியா வந்து வறுமையில போயிட்டு இருக்கு. அப்படி வறுமையில போறதுனால வந்து இந்தியா வந்து
கம்பேர்ட் டு அமெரிக்கா பார்க்கும்பொழுது அமெரிக்கன் சுவிக்கெட் ஆகட்டும் நிறைய விஷயங்கள் பண்றது. அண்ட் சுதேசி ப்ராடக்ட் வந்து என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா இந்தியன் பீப்புளுக்கு அந்த அளவுக்கு அவேர்னஸ் இல்லை. அப்படி அவேர்னஸ் இருந்துச்சு அப்படின்னா அதிகமான பீப்புள் வந்து யூஸ் பண்ணாலுமா அப்படி அதிகமான பீப்புள் இன்னும் அதிகமாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா இனோவேஷன்ஸ் கொண்டு வரணும். லைக் வந்து ஒரு ப்ராடக்ட் டிஃப்ரெண்டா கொண்டு வந்தால் மட்டும்தான் ஒரு அந்த விஷயங்கள் பண்ண முடியும். லைக் அந்த ப்ராடக்ட் வந்து எத்தனை நார்மலா வாட்ஸ்அப் இருக்குன்னா வாட்ஸ்அப்கே நான் யூஸ் பண்ணிப்பேன், எதுக்கு நான் அங்கே போகணும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் மார்க் எத்தனை தான் பீப்புள் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. லைக் டெலிகிராம் எதுக்கு பீப்புள் யூஸ் பண்ண அப்படின்னா போட்டா இருக்கு, அதுல வந்து நிறைய விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு ரிசர்ச் இருக்கு. அந்த மாதிரி நிறைய விஷயம்னா டெலிகிராம் யூஸ் பண்றாங்க. வாட்ஸ்அப் யூஸ் பண்ணோம்னா பிரைவசி தனியா ஒரு மெசேஜ் மாதிரி இருக்கு, இன்டர்நேஷனல் லெவலில் பண்ணிக்கலாம்னு. பட் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இதை கொடுக்கலாம், கொடுத்தீங்க அப்படின்னா அரட்டை வந்து வின் பண்ண முடியும். லைக் எக்ஸாம்பிள் சொல்ல போனா வந்து எந்த சோஷியல் மீடியால வந்து அந்த அளவுக்கு பேமெண்ட் கொடுக்கறதில்ல. பட் ஃபாரின் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து பேமெண்ட் கொடுக்குறாங்க. லைக் எப்படி சொல்றாங்கன்னா ஒரு போஸ்ட் போட்டீங்கன்னா காசு கொடுக்குறாங்க. டிக்டாக்ல ஆகட்டும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல ஆகட்டும். பட் இது இந்தியாவில் வந்து அதிகமாக பீப்புள் யூஸ் பண்ணாங்க, பட் ஆனால் கொடுக்குறது இல்லை. பட் இதே வந்து ஒரு ஜோவோ அரட்டை ஆகட்டும், ஒரு ஜோவோல வந்து ஒரு நியூ ப்ராடக்ட் இருக்கும், சுஜிசி ப்ராடக்ட்ஸ் இருக்கணும், ஒரு இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். இதான் இது பேர் தான் இனோவேஷன். இந்த மாதிரி ஒரு இனோவேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா மார்க்கெட் சேஞ்ச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார்